நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். आप सभी को एक प्यार के संदेश को कहने के लिए हम इस स्थान में आए हैं. இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராயிருக்கிறார். यीशु मसीह हम सबको प्यार करने वाला परमेश्वर है. மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறவனாயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. நாம் காண்கிறது ஒன்றும் நிலையானதா இல்லை. इंसान इस धरती पर लगातार अपने जीवन को व्यतीत कर रहा है, लेकिन जो भी चीजें हम इस धरती पर देख रहा है, इंसान की जिंदगी हो, जो हमारे आंखों से देखने वाला चीज भी हो, ये सभी लगातार जारी रहेगा नहीं. ஆனால் ஒன்று நிரந்தரம் இருக்கிறது, உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. लेकिन एक जो है, जो हमेशा के लिए है, वही है जो मुझे और आपको बनाया हुआ प्रभु यीशु मसीह. இந்த மனிதன் காலத்தின் போக்கும் போகும்போது மனிதர்கள் வாழ்வது கடினமாய் இருக்கிறது. நோயினாலும் பலவீனத்தினாலும் பாவத்தினாலும் எல்லாவித சஞ்சலத்தினாலும் வாலிப நாட்களை காணுவதே அரிதாயிருக்கிறது. देखिए इस बातों को हम आजकल देखते हैं, इंसान को इस धरती पर जीने का बहुत मुश्किल घड़ी पर आ पहुंचा गया है. किसी को बीमारी है, किसी को परेशानी है, या किसी जवानी के समय में आने वाला हर प्रकार की परेशानियों को लोग सामना कर रहा है. ஆனால் நம்மை உண்டாக்கின தகப்பன், நம்மை உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி விட்டுவிடவில்லை. लेकिन हमें बनाया हुआ हमारा पिता, हमारा सृष्टिकर्ता खुदा इंसान को जो नाश होने वाला हालतों में छोड़ने के लिए नहीं चाहते हैं. நம்முடைய பிள்ளைகளை நாம் தரித்திரத்திலோ வியாதியிலோ கவலைகளிலோ விட்டு விடுவதற்காக பெற்றெடுக்கவில்லை. कभी भी हम अपने बच्चों को मुसीबतों में, रोगों में, बीमारियों में या ऐसे एक मुसीबत खड़ी में छोड़ के नहीं देता है. நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒரு கணவர் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கொஞ்சம் அவர்களுக்கு சொத்து இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளை अவ்வளவு அக்கறை செலுத்துகிறவர்களாய் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். अगर एक बच्चा को कुछ तकलीफ परेशानी है या कुछ परेशानी है तो उस उनका जो पालन पोषण बहुत ध्यान से अच्छा से करते आते हैं. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய தகப்பன், அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இந்த உலகத்தை உண்டாக்கி உலகத்தில் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனை சிருஷ்டித்தார். वैसे ही हम हमारा पिता परमेश्वर हम सबको इस धरती पर जन्म रहने के लिए और धरती पर रहने के लिए अवसर दिया, और हम सबके लिए जो भी चीजों की जरूरत है सब कुछ वो इंतजाम कर दिया है. ஆனால் மனிதன் பாவம் செய்தபடினால், தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால்தான் நான் காண்கிற இந்த எல்லா விபத்துகளும் ஆபத்துகளும் பாவங்களும் கொள்ள நோய்களும் எல்லாவித காரியங்களும் இந்த உலகத்திலே கடந்து வந்தது. लेकिन इंसान परमेश्वर की आज्ञा को उल्लंघन करने की वजह से ही धरती पर आज देखने वाला हर प्रकार की मुसीबत, अधार्मिकता, बुराई और भिन्न प्रकार की रोग बीमारियां ये धरती पर और शाप की बातें हमारे आंखों से हम देख रहा है. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக, இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் நம்மை உண்டாக்கின தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மனித அவதாரம் எடுத்து 2022 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுதான் கிறிஸ்துமஸாக அனுசரித்து வருகிறார்கள். इस तमाम समस्याओं से इंसान को मुक्ति देने के लिए, आजाद करने के लिए, एक नया जीवन देने के लिए हमें बनाया वो वही परमेश्वर इस धरती पर मनुष्य के रूप लेकर आकर मनुष्यों के लिए अपना जो कुर्बान किया है, मनुष्य के रूप लेकर आया है, जन्म हुआ है, वही बात को हम क्रिसमस के रूप में मनाए जाते हैं. அவர் வெறும் நமக்காக வந்து பிறந்தது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பிறந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லாவித தோல்விக்காகவும், உங்களுடைய எல்லாவித வியாதிக்காகவும், உங்களுடைய எல்லாவித பயத்தின் கவலைகளுக்காகவும், உங்களுடைய எல்லாவித முடியாத நிலைக்காகவும் இயேசு உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க எதிர்காலத்திற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்தார். देखिए प्यारों, यीशु मसीह इस धरती पर केवल जन्म लिया नहीं, वरन यीशु मसीह ये हमारे लिए, हमारे जो समस्या के लिए, परेशानी के लिए, इन तमाम बातों से छुटकारा देने के लिए, हमें एक अच्छा जय देने के लिए, सफल में एक जिंदगी देने के लिए, अभी का आपका जिंदगी के ऊपर, जो आने वाला आपका जिंदगी के ऊपर भी हर प्रकार की भलाई और आशीष देने के लिए यीशु मसीह इस धरती पर मनुष्य रूप लेकर आया और अपने आप को वो कुर्बान किया और सलीब पर और मर गया है. அவர் மரித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் சரித்திர
சரித்திரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்திலே மரித்தவன் எவனோனும் உயிரோடு எழும்பவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் நம்மளையும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்திருக்கிறவராயிருக்கிறார். केवल वो मरा नहीं, मरकर वो जी उठा है। क्योंकि आप इतिहास में उठा के पढ़िएगा, इतिहास में कहीं भी ऐसे हम नहीं देख सकता है कि वो मरने के बाद जी उठा है। वो क्योंकि हमें बचाने के लिए वो परमेश्वर धरती पर आकर अपने जान देकर उसके बाद मरकर जी उठकर आज भी हमें जिंदा रखा है, क्योंकि वो जीवित परमेश्वर है। ஏனென்று சொன்னால் அவர் நமக்காக மரித்து ஜீவிக்க வேண்டியது முக்கியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மரித்து போன நம்மளை உயிரோடு எழுப்பும்படியாக, மரித்து போன வாழ்விலிருந்து நல்ல வாழ்க்கை வாழுவதற்காக, நோயில் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து சுகமான வாழ்க்கை வாழுவதற்காக அவர் நம்முடைய மரணத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து அவர் உயிரோடு எழுந்த தெய்வமாயிருக்கிறார். इसलिए मरकर जी उठा है, हमें उस जीवन देने के लिए, हमारा मरा हुआ हालत से जीवन में ले आने के लिए, हमारा पाप से, हमारे श्राप से, हमारे मुसीबतों से, हमने करने वाला हर प्रकार की बुराई से हमें जीवन में ले आने के लिए वो अपना जान देकर उसके बाद वो मरने के बाद जी उठा हुआ खुदा के रूप में दिखाई पड़ता है। உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஐஸ்வர்யவானாய் இருக்கட்டும், பணம் இருக்கிறவனாய் இருக்கட்டும், பணம் இல்லாதவனாய் இருக்கட்டும், ஆனால் அவன் உள்ளத்திலே அவனுடைய காரியங்களிலே செத்து செத்து பிழைக்கிறவனாய் இருக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை உண்டாக்கின தேவனை விட்டு தூரம் போய்விட்டபடினாலதான். इसलिए इस धरती पर आज हम देख सकता है मनुष्य बहुत कुछ समस्या को सामना कर रहा है। कोई अमीर हो सकता है, कोई गरीब हो सकता है, वो सभी अच्छे हालत में हो सकता है, कोई सभी बातों को नाश करते हुए अपने जिंदगी का बर्बादी का सामना कर रहा है। लेकिन ये तमाम जो परेशानी इंसान अपने जीवन में सामना करने का वजह यही है जो इंसान परमेश्वर को दूर छोड़कर दूर चले गया है। ஆகையினால் அவர்களுடைய வழியின் மூலமாக, அவர்களுக்கு சொன்ன மூலமாக, அவர்கள் கேள்விப்பட்ட மூலமாக கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுளிடத்திலே போய் நல்லதை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக தங்களை பீறிக்கொண்டு வாரிக்கொண்டு அல்லது தங்களை வருத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். अच्छा का परमेश्वर को पाने के लिए, ईश्वर को अपनाने के लिए, ईश्वर की आशीषों को जीवन में मिलने के लिए इंसान बहुत कुछ अपने रास्ता ढूंढ रहा है, अपने बुद्धि के अनुसार ढूंढ रहा है। इसलिए इंसान उस ईश्वर की आशीषों को पाने के लिए शरीर को घायल करते हैं, कुछ शरीर पर नुकसान उठाता है। इसी प्रकार भिन्न प्रकार के कार्य को करते हुए ईश्वर को पाने के लिए, ईश्वर से आशीष पाने के लिए इंसान ऐसे निर्णय को लेकर करते हैं। ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படி விட்டு விடுகிறவர்களா இருப்போமா? நீ தேடி வா, அல்லது நீ எனக்கு தான் செஞ்சால் தான் உன்னை செய்வேன் என்று சொல்லுவோமா? முடியவே முடியாது. அதே போலதான் உங்களை உண்டாக்கின தகப்பனாகிய இயேசு அவர் உங்களுக்காக நீங்கள் இருக்கிற எல்லாவித பலவீனத்திலிருந்து உங்களை தூக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்தார். हे प्यारे लोगों, क्या हम अपने बच्चों को कभी बोलेंगे तू मुझे भलाई करेगा तो ही, तू मेरे लिए कुछ करके देगा तो ही मैं तुम्हारे लिए कुछ करके दूंगा? नहीं, कभी भी हम ऐसे करने वाला नहीं है। भले हम ऐसे नहीं करेगा तो वैसा ही हमारा परमेश्वर भी कभी भी खुदा नहीं चाहते हैं उनके लिए कुछ भलाई करने के लिए। लेकिन परमेश्वर हमारा जिंदगी का हर बुराई का हालत को हटाने के लिए वो अपना जान देकर हमारे लिए सलीब पर सब कुछ कर चुका है। இங்கே சகோதரன் பாடினார் கிருபை கிருபை என்று சொல்லி அந்த அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்று சொன்னால் ஒரு மனிதன் கடவுள் அண்டை வருவதற்கான எல்லா காரியத்தையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்து விட்டார். மனிதன் கடவுள் அண்டை வருவதற்கு தகுதி இல்லை. அந்த தகுதியை இயேசுவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடிகிறதா இருக்கிறது. यहाँ पर एक भाई ने गीत में गाया है, सारे बातों के लिए अनुग्रह अनुग्रह बोलकर उन्होंने गाया है। अनुग्रह का मतलब ये वो परमेश्वर के पास इंसान को आने के लिए लायक नहीं थे, वो योग्य नहीं थे, लेकिन परमेश्वर ने उनके ऊपर बड़ा अनुग्रह दिया, कृपा दिया है। इसलिए वो खुदा के पास इंसान कभी भी आ सकता है, उनके साथ संपर्क बना सकता है। கடவுளிடத்திலே நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பூக்களை கொண்டு போகிறோம். பூக்கள் எதற்கு? நம்முடைய பூக்கள் நறுமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. हमारा जिंदगी और खूबसूरतमय और सुखमय होने के लिए ऐसे फूल को हम लेकर सूंघते हैं, उसका अच्छा खुशबू को लोग दूसरों को सामने देते हैं। கடவுளுக்கு நாம் தேங்காயை கொண்டு வருகிறோம். தேங்காய் எதற்காக? நம்முடைய வாழ்க்கை வெண்மையாக இருப்பதற்காக, சுவையாக இருப்பதற்காக. हमारे जिंदगी को और अच्छा बनने के लिए इंसान बहुत कुछ कर
कर्म इसी प्रकार करते हुए जा रहा है। கடவுளுக்கு நாம் பழங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வாழடியாக நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி பழங்களை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம்। इंसान ऐसे बहुत कुछ कर्म फूल फलों के द्वारा कर्म के द्वारा ईश्वर को प्रसन्न करते हैं। ஆனால் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வாழ வேண்டிய வயதிலே உங்களுடைய பாவத்துக்காய் சாபத்துக்காய் தரித்திரத்துக்காய் வியாதிக்காய் இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விட்டார்। நீங்க சாகுவதற்கு அல்ல, நீங்க நரகத்துக்கு போறதற்கு அல்ல, நீங்கள் வியாதியிலே சாவதற்கு அல்ல, நீங்கள் வாழ்ந்து நல்லா இருந்து பரலோகம் செல்வதற்காக இயேசு வாழ வேண்டிய வயதிலே உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்। लेकिन यीशु मसीह ये कुछ भी ना चाहते हुए हम जीने का उम्र में हमारे लिए वो अपना जान दिया है ताकि हम जिए, हम अच्छे से रहे, हम बलवंत रहे, हम आशीषित रहे, हम जिंदगी का समस्त क्षेत्रों पर ऊंचा रहे। इसलिए वो अपने आप को तोड़ा गया, अपने आप को वो दे दिया है। அந்த இயேசு நமக்காக நம்முடைய எல்லாவித இருளையும் நீக்கும்படியாக அவர் இருளை சென்று எல்லா மரணத்தையும் வென்று அவர் உயிரோடு எழுந்து இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து பரலோகம் சென்றிருக்கிறார்। हमें उस अंधकार से बचाने के लिए वो अंधकार में उजियाला बनकर गया है, उजियाला बनकर आया है। वो इसलिए कि हम हर एक इसी प्रकार की अंधकार से बातों से जीत कर उनके साथ रहे। इसलिए यीशु मसीह भी वो अंधकार में गया, वहीं से जी उठकर वो स्वर्ग चले गया है। அந்த இயேசு போனப்போ இயேசு அவர் போனபடியே இல்லை, அது சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார்। ஏழு வேதம் சொல்லுகிறது அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி அவர் போகும்போது சொன்னார், உலகமெங்கு போய் நான் சிலுவையிலே எல்லா ஜனத்துக்காக எல்லா உலகத்தாருக்காகவும் பாவத்துக்காய் சாபத்துக்காய் மரித்து ஜீவனை கொடுத்து விட்டேன், என்னை நம்பினால் என்னை விசுவாசித்தால் போதும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி। वो यीशु मसीह इस दुनिया को छोड़ के जब गया वो कहा कि दोबारा मैं फिर से आऊंगा, लेकिन जब बोलने के समय जाने के समय इस बात को कहा, जाओ सारे जगत में जाकर सबको बोलना है मैं सारे मानव जाति के उद्धार के लिए, बचाव के लिए, पाप का मुक्ति के लिए बलिदान हुआ है। इसलिए मुझे विश्वास करने का सुसमाचार को प्रचार करना है। அந்த போன இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார்। அவர் வர வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சிகளும் கொள்ள நோய்களும் ராஜ்யத்துக்கு ராஜ்ய யுத்தங்களும் எல்லாவித மனிதனுடைய அன்புகள் தனியப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம்। वो यीशु मसीह का दोबारा आने का चिन्ह इस धरती पर यहाँ वहाँ दिखाई देता है, सुनाई पड़ता है। वो यही है कि भूकंप और भिन्न प्रकार की बीमारियां और भिन्न प्रकार की लड़ाई समस्या और लोगों के दिल में जो प्यार कम होता है, एक दूसरे के साथ घृणा आ जाता है, इत्यादि बातें यीशु मसीह का दूसरे आगमन का चिन्ह के रूप में पवित्र शास्त्र बाइबल में बताया जाता है। எல்லாம் அடையாளங்களா இருக்கிறது। இயேசு சீக்கிரத்திலே வரப்போகிறார்। அவருக்காக அவருடைய பிள்ளையாக அவரை நம்பி அவர் சிலுவையிலே அவருடைய பாவங்களுக்காய் மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைத்துக் கொண்டு போக சீக்கிரத்திலே வரப்போகிறவராய் இருக்கிறார்। वो यीशु मसीह इसलिए धरती पर दोबारा आने वाला है। जो कोई यीशु मसीह का जो बातों को सुनकर अपने हृदय के अंदर विश्वास करे, जो अपने आप को कहे कि मैं पापी हूं, यीशु मसीह मेरा पाप का उद्धार करता है, मेरे पाप के लिए वही का मर गया है, इसलिए मैं उसको स्वीकार करता हूं और उस पर भरोसा रखता हूं करके जो बोलकर इस धरती पर अपने जीवन को शुद्धता में लेके चलेगा, उसको स्वर्ग राज्य ले जाने के लिए यीशु दोबारा फिर से आने वाला है। நாங்கள் அந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம்। ஆகையினால்தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்। இயேசு நல்லவர், உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருக்கிறார்। நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நல்வழிகளை பெற்றுக்கொள்ள நல்ல உயர்வுக்கு வர அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி। इसलिए इस बात को हम कहते हैं यीशु मसीह अच्छा है, यीशु मसीह हमारे लिए अच्छा काम किया है, यीशु मसीह भी हमें पाप से छुटकारा दिया है। इस बात को आपको कहने का मकसद यही है कि ताकि आपका जिंदगी भी पाप से छुटकारा पाकर खुदा के साथ अच्छे मेल में शांतिमय जीवन बिताने के लिए मदद मिले। அருமையான சகோதரா சகோதரி, வாலிபர்களே, படிக்கிற பிள்ளைகளை, வியாபாரிகளை, இங்கு கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறோம்। இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார்। நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க சொந்தக்காரர்களாய் ஆக முடியும்। मुझे सुनने वाले प्यारे लोगों, भाई बहनों, व्यापार करने वाले लोगों, पढ़ने वाले बच्चों और यहाँ हम अपने काम व्यवस्थित प्यारे लोगों, आप सभी इस बात को जरा सुनिए और ग्रहण करिए। यीशु मसीह धरती में जो बचाने के लिए जो संदेश देकर एक बार आया और दोबारा जो बच गया वो लोगों को
स्वर्ग ले जाने के लिए दोबारा धरती पर आने वाला है। इसलिए जिसने उस बात पर विश्वास करते हुए अंगीकार करेगा उन्हीं को मिलेगा वो स्वर्गराज है। नहीं तो उनके लिए तैयार, जो विश्वास नहीं करेगा उसके लिए एक अनंत नरक जो उनके आत्मा के लिए परमेश्वर रखा गया है। நரகம் போவது தகப்பனுடைய விருப்பம் இல்லை, கடவுளுடைய விருப்பம் இல்லை, எங்களுடைய விருப்பம் இல்லை. ஆகையால் தான் இந்த பரலோகத்துக்கு உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். यीशु मसीह आप किसी को उस अनंत नरक की ओर जाने का पसंद नहीं करते, वो इच्छा नहीं रखता है। इसलिए आप सबको वही उस बात के लिए आमंत्रण करते हैं। यहाँ प्यारो एक स्वर्ग आप सबके लिए खुदा तैयार करके रखा गया है, उसी के लिए ये संदेश आपके पास ले आया है। ஒருவேளை வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு அல்லது கவலைகளோடு அல்லது எந்தவித கட்டுகளினாலே அல்லது இருள்களினாலே அல்ல மன குலைச்சல்களினாலே இருப்பில் என்று சொன்னால் இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அந்த இயேசு உங்களுடைய பாவத்துக்காய் சாபத்துக்காய் கல்வாரி சிலுவையை மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே என்னை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளும், நான் உன்னை உன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். अगर आप किसी भी हालत में ऐसे मानसिक परेशानी है, टेंशन में जिंदगी है या किसी प्रकार की बंधन में है या और किसी प्रकार की परेशानी हो, रोग हो या किसी भी बात क्यों ना हो, आप इस बात को जरा अपने दिल पर बोलिए, यीशु मसीह मुझे पता है आप भी एकमात्र उद्धारकर्ता प्रभु यीशु है, इसलिए प्रभु आप भी मुझे बचाने के लिए सामर्थ्य है। इसलिए मैं आपको मेरा उद्धारकर्ता के रूप में मेरे दिल में मैं स्वीकार करता हूं, इसलिए मुझे बचाइए करके जो बोलेगा उसके ऊपर प्रभु दया करने वाला परमेश्वर है। நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் ஒதுக்கலாம், பணம் ஒதுக்கலாம் அல்லது பணக்காரன் ஏழை என்று சொல்லி இந்த உலகம் ஒதுக்கலாம், உங்களையும் என்னையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள உங்களுடைய அப்பா அவர் ஒரு நாள் ஒதுக்க மாட்டார். இருக்கிற இடத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படாமல் ஒருவருக்கு வேற நாமம் இல்லை, அந்த நாமத்தை நீங்கள் உள்ளத்தில் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை மாறும். दुनिया आपको छोड़ सकता है, प्यारे लोग आपको छोड़ सकता है, वो सब आपको घृणा कर सकता है, दूर रखेंगे आपको, लेकिन यीशु मसीह ऐसे करने वाला परमेश्वर नहीं। पुकारते हुए भरोसा करते हुए उनके पास जाएगा तो वो जरूर आपको अंगीकार करते हुए आपको अपने पास रखने वाला परमेश्वर है। वो यीशु मसीह के पास जो कोई जाएगा जरूर वो अपने आप को उनके साथ में मिलाते हुए आपको आशीष देने के लिए वो खुदा सामर्थ्य है। வாருங்கள், உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வருவதற்கு ஐயப்படுவீர்கள் என்று சொன்னால் இருக்கிற இடத்தில் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக எங்களுடைய போதகர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார். இந்த வார்த்தை நிமித்தம் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார், ஒவ்வொரு சகோதர சகோதரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். प्यारे लोगों, इसलिए इस आवाज के सामने अगर आपको इच्छा है मुझे बचाने के लिए जो प्रभु है तो मैं उस तैयार हूं, वो यीशु को मैं अंगीकार करने के लिए। भले आप यहाँ पर आने के लिए आप शर्म आते हो तो कोई बात नहीं, आप जिस स्थान में हो वही स्थान में होते हुए आपके हृदय के अंदर बोलिए, खुदा आप ही मुझे बचाने वाला परमेश्वर है, इसलिए मुझे बचाइए। आप प्रभु मैं आपको मेरे हृदय में उद्धार करते घरों में स्वीकार करता, मुझे बचाइए करके जो खुदा से मांगेगा वो खुदा कभी हमें लज्जित होने के लिए नहीं देगा। ये खुदा आपको आशीष करेगा। ये खुदा के नाम की महिमा मिले। आमीन। இந்த நல்ல வேளையிலும் கூட எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आइए प्रार्थना करें। हमारे प्यारे परमेश्वर पिता, ये शाम के वक्त में आपका नाम का महिमा मिले। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று உம்முடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல, परमेश्वर आपके वचन में जैसे लिखा गया, परमेश्वर ने जगत को ऐसे प्रेम किया ताकि जो कोई उस पर विश्वास करे वो नाश ना हो वरन अनंत जीवन पाए। இந்த கதந்தலால் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உம்மை விசுவாசிக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் மீட்டு ரட்சிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर मैं इस बात के लिए प्रार्थना करता हूँ, इस जगह के लोगों को जो पाव में है उन सबको बचाने के लिए प्रार्थना करता हूँ। ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக்கோங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் நீங்க மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर के परिवार को प्रभु आप बचाने के लिए हम आपसे विनती प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குடும்பங்களிலும் எல்லா நபருக்குள்ளாகவும்
உம்முடைய ஆசீர்வாதங்களும் உம்முடைய மீட்பும் ரட்சிப்பும் உண்டாவதாக. परमेश्वर हर परिवार में आपकी आशीषें और आपके भलाई और आपका प्यार हमेशा बना रहना है प्रभु। உம்முடைய சித்தத்தின்படியாக எல்லா ஜனங்களையும் மீட்டு ரட்சிங்க. प्रभु आपकी इच्छा के मुताबिक हर एक परिवार को बचाने के लिए हम प्रार्थना करते हैं। இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறபடியாக प्रभु आपने कहा है मैं जल्दी ही आने वाला हूँ जैसा இயேசுவே நீங்க வரும்பொழுது உம்முடைய இங்க இருக்கிறதான ஜனங்கள் எல்லாரையும் பரலோகத்திலே மீட்டு நீங்க ரட்சித்து அவர்களை அங்கே கொண்டு போக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु यहाँ पर रहने वाला सभी यहाँ से उद्धार पाकर आपके राज्य में आपके स्वर्ग में पहुंचने के लिए मदद करिए प्रभु जी। இந்த கதம் தலா பகுதி எல்லா இடங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ராஜ்யம் உண்டாகட்டும். प्रभु इस कदम तला के हर इलाका में आपका राज्य आ जाए प्रभु। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हम मांगते हैं हमारे अच्छे परमेश्वर पिता, ஆமென். आमीन। थैंक यू प्यारे लोगों।